அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் வீக்லி அனலைசிங்கில் மார்க்கெட் எதெல்லாம் மேஜரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய வகையில் நம்ம சென்ற வாரம் என்ன சொல்லியிருந்தோம், இன்றைக்கி இந்த வாரம் எப்படி மார்க்கெட் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எதெல்லாம் மேஜரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சென்ற வாரம் நம்ம வீடியோ ரெட் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஒரு 25,000 அப்படிங்கிற லெவலில் ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கப்ப இங்கேருந்து கீழே வந்துச்சு அப்படின்னா ஒரு ரிவர்சல் இந்த ட்ரெண்ட் லைனில் மார்க்கெட் சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். மார்க்கெட் பார்த்திங்கன்னா 23,900 அப்படிங்கிற ப்ரீவியஸ் லெவல்லையே மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு. சரிங்களா? இந்த லெவலில் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு ரிவர்சல் பேட்டர்னும் கொடுத்துருக்கு. இந்த ரிவர்சல் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே நல்லாவே ஒரு ரிவர்சல் கொடுத்து ஒரு புல்லிஷாக தான் இருக்கும். சரிங்களா? இங்கேருந்து மார்க்கெட் ஒரு ரிவர்சல் கொடுத்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அடுத்த வாரம் கேண்டில் இந்த இடத்துல இப்படி ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா எது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அகைன் இந்த ஆல் டைம் ஹை அந்த ரேஞ்ச் வரைக்கும் 25,000 அந்த ரேஞ்ச் வரைக்குமே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? ஒன்ஸ் அகைன் இந்த லெவலை மார்க்கெட் டே கேண்டில் எப்படி பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். டே பை டே ரொம்ப முக்கியம்தான். ஏன்னா மார்க்கெட் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மார்க்கெட் ஒரு 3 to 4 வீக்ஸோட லோவை பிரேக் பண்ணி போன வாரம் க்ளோசிங் வச்சுருந்தாங்க. திருப்பி ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கு. இந்த ரிவர்சல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் மேக்ஸிமம் பாசிபிலிட்டி பாசிட்டிவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு ஹேமர் பேட்டர்ன். இந்த ஹேமர் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ரிவர்சல் ஆனிச்சு அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். சரிங்களா? இதை பார்த்துக்கோங்க. எது மேஜரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி பேங்க் நிஃப்டியோட ஓவரால் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனையே மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கு. ப்ரீவியஸ் ஸ்விங் இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஃபிப்னாசி லெவலும் இந்த இடத்துல தான் 0.5 வருது. இந்த 0.5 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துல ரிவர்சல் ஆகுதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் இப்படி மேலே போணுச்சு அப்படின்னா இந்த லெவலில் இந்த சேனலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்படி போகணுது அப்படின்னா இது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் நிஃப்டி போலவே பேங்க் நிஃப்டியும் கொஞ்சம் அட்வான்ஸாகவே திரும்பி இருக்குது. இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனால் தான் ஃபர்தராக அப் ட்ரெண்டு. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் திருப்பி இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ளார ட்ரேட் ஆகிட்டு ஏதோ ஒரு சைடு மார்க்கெட் ஒரு பெரிய பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளார ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும் நண்பர்களே. எதுவாக இருந்தாலும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வீக்லியில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போது ஹவர்லியில் நோட் பண்ணிக்குவோம். ஹவர்லியில் வெள்ளிக்கிழமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் கன்சால்டேஷன் மார்க்கெட்டு. ஆனால் இந்த இடம் பார்த்தீங்கன்னா 24,300 அப்படிங்கிற லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு. ஒன்ஸ் இன்றைக்கி மேலே அந்த இடத்துக்கு மேலேயே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிட்டு சஸ்டெயினும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக இந்த இடத்துலையே சஸ்டெயின் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அதனால் மார்க்கெட் இந்த ரேஞ்சில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஹேமர் பேட்டர்னாகவும் வச்சுருக்கு. மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கீழே வந்தாலும் இந்த கேப்பை ஃபில் பண்ணாலும் அகைன் மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்த லோ 24,314 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சுன்னா 23,898 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 23,338 அப்படிங்கிற லெவல் தான் சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 22,900 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் எந்த லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 24,848 அப்படிங்கிற ரேஞ்சு ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 25,080 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 25,325 அப்படிங்கிற இந்த ஃபிப்னாசி லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. இது நெஃப்டிக்கான லெவல்ஸு. பேங்க் நிஃப்டி நான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நைட் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். சாட்டர்டே சண்டேயில் என்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் வருது அப்படிங்கிறத அதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். குளோபல் மார்க்கெட் எப்படி இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். ஏன்னா சாட்டர்டே சண்டே என்ன மாதிரியான நியூஸஸ் வேணாலும் வரலாம். அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கிட்டு தான்
நம்ம மண்டே வந்து மார்க்கெட் ஓப்பனிங்கை பொறுத்து ட்ரெண்டை வந்து அனலைஸ் பண்ணிக்கணும் நண்பர்களே. ஓகே, தென் பேங்க் நிஃப்டி வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 50,600 அப்படிங்கிற லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 51,179 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 51,654 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 49,713ங்கிற லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் அந்த லெவல் தான் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். ட்ரெண்ட் லைனும் அங்கே தான் வருது. அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகிடும், பெரிய ஃபால் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 48,856 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சுன்னா 47,614 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இது பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் இந்த ரேஞ்சில் இருக்குது. ஒன்ஸ் இந்த லெவலை ஏதாவது பிரேக் அவுட் ஆனால் தான் ஃபர்தராக வந்து ஒரு அப் ட்ரெண்டோ டவுன் ட்ரெண்டோ நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஃபின்னிஃப்டி வந்து இந்த சேனல் பேட்டர்ன் ரேஞ்சில் அட்வான்ஸாகவே திரும்பி இருக்குது. பேங்க் நிஃப்டி போலவே இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் 22,513ங்கிற லெவலில் தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 22,356 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 22,131 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. ஓகே, தென் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த 23,081 அப்படிங்கிற லெவலில் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வரும். அது 23,473 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வரும். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 23,579 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, இந்த லெவல்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது மிட் கேப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலில் நல்லாவே சப்போர்ட் எடுத்துகிட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கு. இந்த சேனலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வருது. இந்த சேனலோட ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, 12,862 அப்படிங்கிற இந்த ட்ரெண்ட் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரைடே வந்த லோ 12,579 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. 12,500 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 12,200 அப்படிங்கிற லெவல் தான் அடுத்த சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரைடே வந்த ஹை 12,710 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 12,764 அப்படிங்கிற லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 12,882 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நண்பர்களே. இந்த லெவல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. இது வந்து ஓவரால் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 13,000 அப்படிங்கிற லெவல் வந்து அகைன் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும். ஓகே, நீங்களும் இதே போல் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும், யாரோட உதவியும் இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ராப்பராக மார்க்கெட்டை வந்து கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டீமண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. முற்றிலும் ஃப்ரீ தான். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. நீங்கள் மற்ற ப்ரோக்கரேஜில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஆள் 7 அக்கௌண்ட் வரைக்கும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ரோக்கரேஜ் வந்து மற்ற ப்ரோக்கரேஜோட கம்பேர் பண்ணி பாருங்கள், ரொம்பவே லோ ப்ரோக்கரேஜாக இருக்கும். லோ ப்ரோக்கரேஜாக இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணி பாருங்கள், சரிங்களா? நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்துமே வந்து என்னோட தனிப்பட்ட வியூ தான். நீங்களும் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பற்றி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.